கொசுபத்தி கெடுதல், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்ச நமக்கு ஊதுபத்தி பத்தி தெரியலையப்பா. என்னது ஊதுபத்தியும் கெடுதலா? ஆமாங்க, கொசுபத்தி எப்படி நம்மளுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்குதோ அதே மாதிரி ஊதுபத்தி நம்மளுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்குது. இப்ப வரக்கூடிய ஊதுபத்தி எல்லாமே கெமிக்கல் ஊதுபத்தி. இதை பயன்படுத்துறதுனாலயே நமக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம அந்த கெமிக்கல்ஸை சுவாசிக்கிறதுனால ரத்தத்துல போயிட்டு பல டாக்ஸின்ஸை உற்பத்தி பண்ணுது. சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணும். சரி, இந்த கெமிக்கல் ஊதுபத்தி பயன்படுத்துறதுனாலதான் இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ்னா அப்ப நம்ம நேச்சுரலான அகர்பத்திக்கு போலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். நிறைய ஆர்கானிக் ஊதுபத்திகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய நுரையீரலானது சுத்தமான காற்றை சுவாசிக்க மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க எந்த விதமான புகைகள் இதெல்லாம் எடுத்தாலுமே அது நுரையீரலுக்கு ஒரு கெடுதல் தான். இதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ ஏதாவது டஸ்ட் நமக்குள்ள ஏறிடுச்சுன்னா நமக்கு ஹச்சுன்னு ஒரு தும்மல் வரும். அது ஏன் வருது? ஏன்னா காத்தை தவிர எதுவும் சுவாசிக்க கூடாதுன்னு நினைக்கிற இந்த நுரையீரலானது டஸ்ட் பார்ட்டிகல் உள்ள போனோன்னு அது நுரையீரலுக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத பொருள்ங்கிறத வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. நிறைய பேருக்கு டிராபிக் பொல்யூஷன்ல போனாலே சளி பிரச்சனை வந்துடும், தலைவலி வந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொல்யூஷன் காத்துல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு போன்ற மோசமான கெமிக்கல்ஸ் நம்ம நுரையீரல் சுவாசிக்கிறப்போ நுரையீரலுக்கு அறிவு இருக்கு. அது என்ன பண்ணுது? இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உடனடியாக வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிகல்ஸை சுத்தி மியூக்கஸ் ஃபார்மேஷன் சளியை உற்பத்தி பண்ணி அதை வெளியில தள்ள பாக்குது. நிறைய பேர் டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. எங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கிறது நல்லது தாங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனாலதான் அந்த தும்மல் வழியா சளியா ஃபார்ம் ஆகி அந்த கெட்ட டஸ்ட் எல்லாம் வெளில போயிடுது. நுரையீரல் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டஸ்ட சுவாசிக்கிறதுக்கு ஒன்னும் இந்த நுரையீரல் படைக்கப்படல. அதை புரிஞ்சுக்கோங்க. சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிற நேரத்துல இந்த அகர்பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் பயன்படுத்துறோமே, அதெல்லாம் எப்படி முழுமையா தவிர்க்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பயன்படுத்துங்க. என்னைக்காவது ஒரு நாள் அக்கேஷனலா பயன்படுத்துறப்ப ஆர்கானிக்கான அகர்பத்திகள் இது மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா தினசரி அதை பயன்படுத்துறது தேவையில்லை. பல வகையான எண்ணெய்கள்ல விளக்கேற்றி வைக்கலாம், பூக்களால நம்ம வழிபாடு பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லலாம். இது மாதிரி பல முறைகள் இருக்கு நம்மளுடைய வழிபாட்டுக்கு. இன்னைக்கே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அகர்பத்தி, ஊதுபத்தி இந்த மாதிரி புகை கலப்பக்கூடிய கெமிக்கலான விஷயங்களை தூக்கி போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, ஆஸ்மா, வீசிங், மைக்ரேன் போன்ற பிரச்சனைகள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கும் அது சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.